வெல்கம் டு VJACS சமையல். VJACS சமையல்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம VJACS சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் வந்துட்டு மயோனைஸும் மின்ட் சட்னியும், அதாவது கிரில் சிக்கன், தந்தூரி, அல்ஃபாம், இதுக்கெல்லாம் வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக மயோனைஸும் க்ரீன் சட்னியும் ஹோட்டலில் கொடுப்பாங்க. அதை எப்படி வீட்டிலையே சுலபமாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் எந்த இன்க்ரீடியன்ஸுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ரெசிபியோட அவுட்புட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு மயோனைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக செப்பரேட் பண்ணல, ஃபுல்லாகவே தான் சேர்த்துக்கிறோம். இல்லை கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு பல்லு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாதி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மினிமம் 10 செகண்டாவது அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா அடிச்சாச்சு. 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீதி உள்ளதையும் நான் சேர்த்துட்டு அரைக்க போகிறேன். நம்ம அரைக்கிறப்போ நம்மளுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சுல முன்னை விட. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முன்னவே எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் முன்னவே எடுத்து வச்சுருங்க. இப்போது இதையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் மயோனைஸ் இருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் மயோனைஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது நான் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இது வந்து தந்தூரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஷவர்மாவுக்கும் இது யூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் வீட்லேயே கிரில் சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்வளோ மயோனைஸ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கிரில் சிக்கன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து மேலே ஐகார்டில் தரேன். மறக்காமல் வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு கிரில் சிக்கனையும் மயோனைஸு அப்புறம் இந்த மின்ட் சட்னியெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மின்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மின்ட் சட்னிக்கு 1/2 கப் அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வீட்டிலே பறித்த புதினா. இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த புதினா கொத்தமல்லியை முன்னாடியே நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால. அப்புறம் 4 பல்லு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இதனுடைய சாறை சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இப்போ சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க.
அடுத்தது 1 கப் தயிர் சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பில் ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிட்டோம். மீதி உள்ள தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். இப்போது இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மேலே ஒரு புதினா வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தந்தூரி கிரில் சிக்கன் கூட இந்த மின்ட் சட்னியும் மயோனைஸும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.